Fluid mechanics neat type question பார்க்கலாம் வாங்க. First question, consider streamline flow of a liquid flowing through a tube as shown in figure. Which of the following is correct regarding velocities of liquid at different points? அதாவது streamline flow, turbulent flow இருக்கு. Streamline flow அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த liquid flow ஆகும்போது at particular point எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த பாயிண்ட்ல வந்து வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. வெலாசிட்டின்னா மேக்னிட்யூட் டைரக்ஷன் ரெண்டுமே தான் வெலாசிட்டி டிபெண்ட் ஆயிருக்கும். So at a given point of the flow of liquid, if both magnitude and direction of a velocity is constant, then the motion is known as streamline flow. So அப்போ streamline flow at a point of flow of liquid, every point எந்தெந்த பாயிண்ட் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கிற வெலாசிட்டி அப்படியே கான்ஸ்டன்டா இருக்கும். அப்படின்னா தான் streamline flow. ஆனா டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ல பாருங்க டைரக்ஷன் டிஃப்ரெண்டா இருக்கலாம், மேக்னிட்யூட் டிஃப்ரெண்டா இருக்கலாம். அதனால ஒவ்வொரு டூ டிஃப்ரெண்ட் பாயிண்ட் எடுத்தோம்னா வெலாசிட்டி டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா அட் ஏ கிவன் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணோம்னா அந்த பாயிண்ட்ல வித் ரெஸ்பெக்ட் டைம் வந்து வெலாசிட்டி மாறக்கூடாது. அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்ல இருக்கிற வெலாசிட்டி கான்ஸ்டன்ஸா இருக்கணும். ஆனா டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ல இருக்கிற வெலாசிட்டி டிஃப்ரெண்டா கூட இருக்கலாம். அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஒவ்வொரு பாயிண்ட்ல இருக்கிற வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ல இருக்கிற வெலாசிட்டி டிஃப்ரெண்டா இருக்கலாம். அப்படின்னா போத் ஏ அண்ட் பி வந்து கரெக்டான ஆன்சர்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இதுக்கு ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. இப்போ an incompressible liquid is flowing through a horizontal pipe as shown in the figure. The value of speed v is dash னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க இங்க ஏரியா a இருக்கு, 8 மீட்டர் பர் செகண்ட்ல வெலாசிட்டி என்டர் ஆகுது. இங்க வந்து 0.8 ஏரியா இருக்கு, 6 மீட்டர் பர் செகண்ட்ல போகுது. இங்க 3 ஏரியா இருக்கு, இன்டு வெலாசிட்டி v ல போகுது. ஸோ நம்ம இது என்ன பண்ண போறோம்னா பை யூசிங் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அக்கார்டிங் டு ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி என்ன பார்த்தீங்கன்னா லிக்விட் என்டரிங் இருக்கு இல்லைங்களா, அந்த லிக்விட் என்டரிங்க்கு அந்த ஏரியா A1ன்னு வச்சுங்க. இந்த ஏரியா A1ன்னு எடுத்துங்க, இந்த ஏரியா A2ன்னு எடுத்துங்க, இந்த ஏரியா A3ன்னு எடுத்துங்க. இங்க வெலாசிட்டி வந்து V1 எடுத்துக்கலாம், இந்த வெலாசிட்டி V2ன்னு எடுத்துங்க, இங்க வெலாசிட்டி V3ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பாத்தீங்கன்னா A1 V1 என்டரிங்க்கு இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் லீவிங் போடணும். அப்ப A2 V2 பிளஸ் A3 V3. ஆக்சுவலா இது கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் என்ற கான்செப்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டிக்கு இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஆக்சுவலா ஏரியா இன்டு வெலாசிட்டின்றது என்ன பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ, வால்யூம் ஆஃப் லிக்விட் ஃப்ளோன் பர் செகண்ட். அப்போ வால்யூம் ஆஃப் ஃப்ளோன் லிக்விட் பர் செகண்ட் என்டரிங் தி ஒரு பாயிண்ட்ல என்டரிங் இஸ் ஈக்குவல் டு இந்த பாயிண்ட் என்டர் ஆகுதுன்னு வச்சுங்க, தட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸ் பர் செகண்ட் லீவிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் A1 பார்த்தீங்கன்னா ஏன்னு கொடுத்துருக்காங்க, V1 எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 8 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து A2 எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 0.8 ஏன்னு கொடுத்துருக்காங்க. V2 வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து A3 பாருங்கப்பா, A3 வந்து 3Aன்னு கொடுத்துருக்காங்க. V3 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், Vன்னு எடுத்துக்கலாம். இப்போ A காமனா கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இங்க 8 இருக்கு, இந்த 0.8 into 6 இருக்கு. 0.8 into 6 எவ்வளவு பார்த்தீங்கன்னா 4.8. அப்போ 8 minus 4.8 is equal to நமக்கு 3Vன்னு கிடைக்குது. அப்போ 3V is equal to இந்த 8ல 4.8 அடிச்சோம்னா எவ்வளவு வரும் பாருங்க, அப்ராக்சிமேட்லி 3.2ன்னு வருதா. இதுல இருந்து V is equal to என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3.2 divided by 3ன்னு கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூ வந்து நமக்கு லெஸ் தென் என்ன வரும் சொல்லுங்க, 1.1ன்னு கிடைக்கும். நியர்லி 1.1ன்னு போட்டுக்கலாம், அப்ராக்சிமேட்லி 1.1. ஸோ தட் 1.1 மீட்டர் பர் செகண்ட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பெர்னோலிஸ் தேரம் இஸ் ஏ கன்சிக்வன்ஸ் ஆஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. அக்கார்டிங் டு பெர்னோலிஸ் பிரின்சிபல் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து லிக்விட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுது. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், எந்த பாயிண்ட் எடுத்தாலும் சரிப்பா, எந்த பாயிண்ட் எடுத்தாலும் சரி, ஒரு பாயிண்ட்ல பிரஷர் எனர்ஜி இருக்கும், கைனடிக் எனர்ஜி இருக்கும், அடுத்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஸோ சம் ஆஃப் பிரஷர் எனர்ஜி பிளஸ் சம் ஆஃப் கைனடிக், சம் ஆஃப் பிரஷர் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதுதான் வந்து பெர்னோலிஸ் பிரின்சிபல் சொல்லுது. அக்கார்டிங் டு பெர்னோலிஸ் பிரின்சிபல் இந்த ஃப்ளோ ஆஃப் தி லிக்விட் அட் எவ்ரி பாயிண்ட் வந்து என்ன இருக்கும்னா பிரஷர் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ எனர்ஜி மெத்தடை யூஸ் பண்ணி சொல்றதுனால பெர்னோலிஸ் பிரின்சிபல் இஸ் கான்சிக்வன்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஃபோர்த் கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட்டர் இஸ் இன் ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ along a horizontal pipe with non-uniform cross section. At point in the pipe where the area of cross section is 10 centimeters, area of cross section வந்து 10 centimeters square. The velocity of water is 1 meter per second and the pressure is 2000 Pascal. The pressure at another point where the cross sectional area is 5 centimeters square is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பாருங்க 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா இருக்கிறதுல வெலாசிட்டி 1 மீட்டர் பர் செகண்ட் இருக்கு, அங்கே ப்ரெஷர் வந்து 2000 இருக்கு. இதே வந்து 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கிற ஏரியா பிளேஸ்ல ப்ரெஷர் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க.
சரி, இந்த 5th கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கோம், ஹாரிசான்டல் பைப்னு சொன்னதுனால நமக்கு பிரஷர் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்கோம் இல்லையா. பொட்டன்ஷியல் எனர்ஜி சேமா இருக்கும் ஹாரிசான்டல் லைனால, அதனால இங்க மாத்திக்கலாம். பிரஷர் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி இஸ் அட் பாயிண்ட் 1 இஸ் ஈக்குவல் டு பிரஷர் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி அட் பாயிண்ட் 2ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இது பர் யூனிட் மாஸுக்கு சேமா இருக்கும்னு நினைச்சு டிவைட் பை மாஸ்னு போடுங்க. கைனடிக் எனர்ஜி ஆஃப் எம் வி ஸ்கொயர் தானே வரும் ஃபார்முலா. அப்போ பிரஷர் இன்டு வால்யூம் பிளஸ் ஆஃப் எம் வி ஸ்கொயர், இது வந்து 0.1க்கு. அடுத்து வந்து பிரஷர் இன்டு வால்யூம் இன்டு இது பிரஷர் 0.2க்கு போடலாம், ஆஃப் எம் வி டூ ஸ்கொயர் அப்படின்னு. சரிங்களா, இது 0.2க்கு போடலாம். இப்போ வந்து யூனிட் மாஸ் போட்டீங்கன்னா டிவைட் பை மாஸ் போடுங்க பர் யூனிட் மாஸ்க்கு. அப்போ வால்யூம் பை மாஸ் வந்து 1 பை டென்சிட்டி வரும். பிரஷர் பை டென்சிட்டி அட் 0.1 பிளஸ் இது என்ன வரும் சொல்லுங்க, ஆஃப் V1 ஸ்கொயர் அப்படின்னு வரும். இஸ் ஈக்குவல் இங்க என்ன வரும் சொல்லுங்க, பிரஷர் அட் பை டென்சிட்டி இன்டு 0.2 பிளஸ் ஆஃப் இன்ட்டு இங்க என்ன வரும் சொல்லுங்க, V2 ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு. சரி, இப்போ வந்து நமக்கு பிரஷர் அட் 1 வந்து 2000 புரியுதுப்பா. அடுத்து வெலாசிட்டி அட் 1 வந்து 1 மீட்டர் பர் செகண்ட்னு புரியுது. அடுத்து ஏரியா வந்து நமக்கு 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பிளஸ் போடணும் 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இது வந்து ஏரியா 1ன்னு தெரியுது. அதே மாதிரி ஏரியா 2 வந்து பாருங்க 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா 2. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி யூஸ் பண்ணுவோம். ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி யூஸ் பண்ணீங்கன்னா A1 V1 இஸ் ஈக்குவல் டு A2 V2ன்னு புரியுது இல்லைங்களா. அப்போ A1 எவ்வளோ 10ன்னு போட்டுங்க, V1 வந்து 1ன்னு போட்டுங்க, ஈக்குவல் டு A2 வந்து 5ன்னு போட்டு V2 வந்து V2ன்னு வச்சுங்க. அப்போ 5 and 10 கேன்சல் பண்ணா V2 ஈக்குவல் டு 2ன்னு வந்துருச்சு. சாரி 1/2ன்னு வந்துருச்சு. V2 நமக்கு என்ன வந்திருக்கு, சாரி 2ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா, V2 வந்து 2 மீட்டர் பர் செகண்ட் கிடைச்சிருக்குப்பா. V2 வந்து 2 மீட்டர் பர் செகண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். பிரஷர் அட் இங்க பாருங்க, பிரஷர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பிரஷர் எவ்வளவு பாத்தீங்கன்னா 2000 கொடுத்திருக்காங்க. கரெக்டா, டிவைட் பை டென்சிட்டி எவ்வளவுன்னா வந்து இது வந்து என்ன வாட்டர் தானே கொடுத்திருக்காங்க, வாட்டருக்கு டென்சிட்டி வந்து 1000 வரும். 1000 போட்டுருங்க. பிளஸ் V1 எவ்வளவு சொல்லுங்க, 1 ஸ்கொயர் பை 2 போட்டா 2 வருது. இஸ் ஈக்குவல் டு பிரஷர் அட் 0.2 வேணும். பிரஷர் அட் 0.2 P2 வச்சுட்டு டென்சிட்டி வந்து 1000 வச்சுக்கோங்க. பிளஸ் V2 வந்து 2 ஸ்கொயர்னு போட்டுக்கிட்டு டிவைட் பை 2ன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 ஸ்கொயர் இந்த 2வும் கேன்சல் பண்ணிடுங்க. இங்க 1000 இந்த 1000 கேன்சல் பண்ணா இங்க 2 தானே இருக்கு, இந்த 2வும் இங்க இருக்கிற 2வும் கேன்சல் ஆயிரும். அப்படின்னா என்ன வருது பாருங்க, P2 by 1000 ஈக்குவல் டு 1/2 இருக்கு இல்லையா. அப்ப நான் P2 இஸ் ஈக்குவல் டு 1000/2ன்னு வருது. ஸோ P2 இஸ் ஈக்குவல் டு 500 பாஸ்கல் இஸ் தி கரெக்ட். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 500 பாஸ்கல் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. If the velocity head of a stream of water is equal to 10 cm, then its speed of flow is approximately அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வெலாசிட்டி ஹெட் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா வந்து கைனடிக் எனர்ஜி இருக்கு இல்லைங்களா, கைனடிக் எனர்ஜி டிவைடட் பை ஜி, அதாவது மாஸ் இன்ட்டு ஜி பண்ணும், எம்ஜில டிவைட் பண்ணும். அப்படி டிவைட் பண்ணா கிடைக்கிறது தான் வெலாசிட்டி ஹெட். அப்போ வெலாசிட்டி ஹெட் பார்த்தீங்கன்னா ஆஃப் எம் வி ஸ்கொயர், கைனடிக் எனர்ஜி வந்து ஆஃப் எம் வி ஸ்கொயர் டிவைட் பை எம்ஜி பண்ணும். அதாவது எனர்ஜி வந்து எம்ஜில டிவைட் பண்ணோம்னா அது எனர்ஜி ஹெட்னு சொல்றோம், வெலாசிட்டி ஹெட்னு சொல்றோம். ஓகேங்களா, அப்போ கைனடிக் எனர்ஜி எம்ஜில டிவைட் பண்ணா கிடைக்கிறது வெலாசிட்டி ஹெட். அப்போ இங்க எம் கேன்சல் பண்ணிருங்க. அப்போ என்ன வருது பாருங்க, v ஸ்கொயர் பை 2gன்னு கிடைச்சிருக்கு. இந்த வெலாசிட்டி ஹெட் தான் எவ்வளவு சொல்லியிருக்காங்க சொல்லுங்க, 10 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணிடலாம், 10 சென்டிமீட்டர்னு போட்டுக்குங்க. ஓகே, புரிஞ்சுங்க. 10 சென்டிமீட்டர் மீட்டர் மாத்திரத்தை டிவைட் பை 100 போட்டுங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஸ்பீட் தானே கேட்டிருக்காங்க. அப்போ v வேணும். அப்போ v இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2g இன்ட்டு 10/100 வந்து 0.1 வருதா. ஸோ இன்ட்டு 0.1ன்னு போட்டுருங்க. இந்த g இன்ட்டு 0.1 வந்து 10, சாரி g வந்து 10, 10 இன்ட்டு 0.1 வந்து 1ன்னு வருது. 1 இன்ட்டு 2 ரூட் எவ்வளோ வரும், 1.414 கரெக்டுங்களா, 1.414. ஸோ அப்ராக்சிமேட்லி நம்ம என்ன எடுத்துக்கலாம், 1.4ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. வாட்டர் ஃபால்ஸ் ஃப்ரம் a tap with area, initial area 4 meter square and a equal to 1 meter square and h equal to 2 meter, the velocity v is dash எடுக்கலாம். அப்படின்னா இங்க இனிஷியல் ஏரியா a0 இருக்கு, அப்ப வெலாசிட்டி v0 சும்மா அஸ்யூம் பண்ணிக்கிங்க வராது. ஒரு h ஹைட் கீழே வரும்போது என்ன ஆகுதுன்னா வெலாசிட்டி கூடனா ஏரியா குறையும். அதாவது அக்கார்டிங் டு ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி ஏரியா இன்டு வெலாசிட்டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், ஏரியா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி வரும். இப்போ அண்டர் கிராவிட்டி வரதுனால டவுன்வர்ட் வரதுனால வெலாசிட்டி கூடிட்டே வரதுனால என்ன ஆகுதுன்னா ஒரு ஏரியா குறையுது. அப்ப ஏரியா வந்து 1 மீட்டர் ஸ்கொயர் 2 மீட்டர் ஹைட்டுக்கு டெப்த்துக்கு வரும்போது என்ன வெலாசிட்டி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதை சால்வ் பண்ணிடலாம் பாருங்க. இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா அக்கார்டிங் டு ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி a0 இன்டு v0 இனிஷியலா தட் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம்னா a இன்டு v அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு ரிலேஷன் கிடைச்சிருக்கு. அடுத்து நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் இனிஷியல் வெலாசிட்டி ஸ்கொயர் பிளஸ் 2as ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா, இது ஒரு ஃபார்முலா தெரியும். இந்த ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதை இப்போ எப்படி யூஸ் பண்ணி பண்ணலாம் பாருங்க. இப்போ இந்த v ஸ்கொயர் வந்து ஃபைனல் வெலாசிட்டி ஸ்கொயர், அப்படியே நம்ம v ஸ்கொயர் எடுத்து நம்ம ஃபைனல் வெலாசிட்டி தான் நமக்கு வேணும். அப்போ v ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிங்க.
இந்த u ஸ்கொயர் இருக்குங்க இல்லையா, இந்த u ஸ்கொயருக்கு என்ன பண்ணலாம்னா, u ஸ்கொயர் தான் இனிஷியல் வெலாசிட்டி இந்த v நாட். இந்த v நாட்டுக்கு என்ன பண்ணலாம்னா a இன்ட்டு v டிவைட் பை a நாட் அப்படின்னு போட்டுக்குங்க. அப்ப என்ன வரும் சொல்லுங்க, a இன்ட்டு v டிவைடட் பை a நாட் ஹோல் ஸ்கொயர்னு வருது. கரெக்டுங்களா? இங்க வந்து -2gh இது அதாவது ஆக்சலரேஷன் டவுன்வர்ட் தானே, பிளஸ்னே போட்டுருங்க. ஏன்னா எல்லாமே டவுன்வர்ட்ல இருக்குங்க, பிளஸ் போட்டு 2g இன்ட்டு hன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த டேர்ம் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. லெஃப்ட் சைடு கொண்டு வந்து v ஸ்கொயர் காமன் எடுத்துட்டீங்கன்னா 1 - a பை a நாட் ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா இஸ் ஈக்குவல் டு 2gh இருக்கு. இப்போ இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா v ஸ்கொயர் இன்ட்டு a நாட் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் டிவைட் பை a நாட் ஸ்கொயர் அப்படி வந்துட்டு இஸ் ஈக்குவல் டு 2gh இருக்கு. இப்போ எல்லாமே ரூட் எடுத்து இந்த a நாட் எல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிருப்பா. அப்படி கொண்டு போனீங்கன்னா என்ன வரும் பாருங்க, v இஸ் ஈக்குவல் டு a நாட் ரூட் ஆஃப் 2gh டிவைடட் பை a நாட் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒவ்வொரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஒவ்வொரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. a நாட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 4 கொடுத்துருக்காங்க. a1 வந்து 1 கொடுத்துருக்காங்க, h2 கொடுத்துருக்காங்க. அப்போ 4 இன்ட்டு ரூட் ஆஃப் 2 இன்ட்டு g வந்து 10 போட்டு h வந்து 2 கொடுத்துருக்காங்க டிவைட் பை a நாட் வந்து 4 கொடுத்ததுனால இது 4 ஸ்கொயர் போட்டீங்கன்னா 16 வரும். மைனஸ் இந்த a வந்து 1 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 2 இன்ட்டு 10 இன்ட்டு 2 வந்து என்ன வருது பாருங்க, நமக்கு வந்து இது 14 வருது. இங்க 4 இருக்கு. கரெக்டுங்களாப்பா? ஸோ இப்போ இங்க 4ன்னு போட்டுட்டு இந்த ஒரு 2க்கும் ஒரு ஸ்கொயர் எடுத்து ரூட் எடுத்து வெளியே எடுத்துட்டீங்கன்னா 2 வந்துருது. 2 ஸ்கொயர் எடுத்து அப்போ ரூட்டுக்குள்ள 10 இருக்கு. டிவைட் பை இந்த 4 ஸ்கொயர் 16 மைனஸ் 1 வந்து 15 வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை டிவைட் பண்ணுவோம். இது 5 டேபிள் பண்ணா 2/3ன்னு வருது. ஸோ ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இங்க 8 இருக்கு, 8 இன்ட்டு √2/3ன்னு இருக்கு. ஓகேவா? 8 இன்ட்டு √2/3 சால்வ் பண்ணா அப்ராக்சிமேட்லி 6.5 மீட்டர் பர் செகண்ட்னு கிடைக்கும்பா. ஸோ ஆன்சர் வந்து 6.5 மீட்டர் பர் செகண்ட் அப்படி கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. தி வெலாசிட்டி ஆஃப் efflux of a liquid through an orifice in the bottom of a tank does not depends on. ஆக்சுவலா velocity of efflux அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு டேங்க் எடுத்துக்கோங்க. இங்க வந்து ஒரு ஸ்மால் ஹோல் போட்டுருங்க. இங்க வாட்டர் வந்து இருக்கும். இந்த வாட்டர் வந்து இந்த ஹோல்ல இருந்து எவ்வளவு ஹைட் இருக்குன்னா h ஹைட்ல இருக்கும். இப்போ இந்த velocity with which water comes out இருக்கு இல்லைங்களா, இந்த ஹோல்ல, இதுதான் வந்து velocity of efflux என்றோம். இந்த velocity of efflux என்ன பாருங்க பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 2gh இருக்கு. அப்படின்னா velocity of efflux depends on depth of the hole from the free surface வருது. அடுத்து acceleration due to gravity வருது. அப்படின்னா acceleration due to gravity டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஹைட் டிபெண்ட் பண்ணியிருக்கு, டென்சிட்டி இல்லை இல்லையா, அப்போ இண்டிபெண்டன்ட் ஆஃப் டென்சிட்டி. ஸோ இந்த கொஸ்டினுக்கு எஃப்ளக்ஸ் வெலாசிட்டி வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் டென்சிட்டி அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. தி லிஃப்ட் ஆஃப் அன் ஏரோப்ளேன் இஸ் பேஸ்ட் ஆன். ஆக்சுவலாக இந்த லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஏரோப்ளேன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா, அதனுடைய விங்ஸ் வந்து சம்ஹவ் டிசைன் பண்ணியிருப்பாங்க. எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ஏர் வந்து ப்ளோ ஆகும்போது டாப் சர்ஃபேஸ்ல வெலாசிட்டி வந்து v1 வச்சுங்க, பாட்டம் சர்ஃபேஸ்ல v2 வச்சுங்க. v1 வந்து கிரேட்டர் தென் v2 இருக்கும். அப்படின்னா டாப் சர்ஃபேஸ்ல கைனடிக் எனர்ஜி, டாப்ல கைனடிக் எனர்ஜி கிரேட்டர் தென் பாட்டமா இருக்கும். அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கைனடிக் எனர்ஜி பிளஸ் ப்ரெஷர் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு நமக்கு வரும் பெர்னாலிஸ் பிரின்சிபல். அப்போ கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் எனர்ஜி கம்மியா இருக்கும். அப்போ டாப் சர்ஃபேஸ்ல டவுன்வர்ட் ப்ரெஷர் வந்து கம்மியா இருக்கும், பாட்டம் சர்ஃபேஸ்ல அப்வர்ட் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். ஸோ P1 வந்து நமக்கு எப்படின்னா பாட்டம்ல இருக்கிற ப்ரெஷர் வந்து கிரேட்டர் தென் டாப்ல இருக்கிற ப்ரெஷர் வரும். அப்போ ரிசல்டன்ட் ப்ரெஷர் அப்வர்ட் இருக்கிறதுனால இது லிஃப்ட் ஆயிருது. அதனால இது பெர்னோலிஸ் பிரின்சிபலை யூஸ் பண்ணி நம்ம சொல்றோம். அப்போ வந்து அந்த பிளேனுக்கு வந்து நமக்கு அந்த டிசைன் பண்றது எப்படி இருக்குன்னா, அந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் வந்து அப்போர்டு வந்து நெட் ப்ரெஷர் வர மாதிரி டிசைன் பண்ணிடுறோம். ஸோ இது பெர்னோலிஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஸோ 9th கொஸ்டினுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. A tank is filled to a height h. The range of water coming out of a hole which is a depth h/4 from the surface of water level is அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ இதை நம்ம சொல்லலாம் பாருங்க. A tank is filled to a height h ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து the range of water coming out of a hole which is a depth of h/4 from the surface of water அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த சம் பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து இதுதான் வந்து கண்டெய்னர் எடுத்துங்க. இங்க வந்து லிக்விட் இவ்வளவு இருக்கு, இங்க வந்து ஒரு ஹோல் போட்டிருக்கோம். இந்த ஹோல் வந்து எவ்வளவு ஹைட்ல இருக்கு, h/4 டெப்த்ல இருக்கு ஃப்ரீ சர்ஃபேஸ்ல இருந்து. இப்போ லிக்விட் வந்து இப்படி ஹாரிசான்டல் வெலாசிட்டில இப்படி வரும். இந்த வெலாசிட்டி எவ்வளவு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 2g இன்ட்டு ஹைட் வந்து ஹோல் உடைய டெப்த் வந்து ஃப்ரம் லிக்விட் சர்ஃபேஸ் h/4 வரதுனால இப்படி போட்டுட்டேன். ஆனா இங்க இனிஷியல் வெர்டிகல் வெலாசிட்டி வந்து 0வா இருக்கும். ஸோ இந்த லிக்விட் வந்து இப்படி வந்து கீழே விழும். இந்த ரேஞ்சு கேட்கறாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரேஞ்சுக்கு ஈக்குவல் என்ன பண்ணணும்னா வெலாசிட்டி இன்ட்டு டைம்னு எடுத்துக்கணும். டைமுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஹோல்ல இருந்து எவ்வளவு ஹைட் கீழே லிக்விட் விழுது பாத்தீங்கன்னா 3h/4
ஹைட் கீழே எழுது. நமக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் யூடி பிளஸ் ஆஃப் ஐடி ஸ்கொயர். இனிஷியல் வெலாசிட்டி அலாங் ஒய் ஆக்சிஸ் வந்து 0 போட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் ஒய் ஆக்சிஸ் வந்து 3h/4ன்னு போட்டுங்க. தட் இஸ் ஈக்குவல் ஆஃப் இன்ட்டு ஜி இன்ட்டு டி ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த 2 இந்த 4 கேன்சல் பண்ணா இங்க 2 வருது. அப்போ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் என்ன வருது பார்த்தீங்கன்னா 3h/2gன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து டி இஸ் ஈக்குவல் என்ன வரும் பாருங்க, ரூட் ஆஃப் 3h/2gன்னு கிடைச்சிருக்கு. இதை இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. வெலாசிட்டி வந்து எவ்வளவு பாருங்க, ரூட் ஆஃப் இங்க 2 இந்த 4 கேன்சல் பண்ணா இங்க 2 இருக்கும். வெலாசிட்டி வந்து ரூட் ஆஃப் gh/2ன்னு வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? அடுத்து வந்து இங்க டைம் வந்து என்ன பாத்தீங்கன்னா 3h/2gன்னு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த g கேன்சல் பண்ணிடுங்க. h into h என்ன வரும் சொல்லுங்க, வெளியில எடுத்தா வந்து நமக்கு உங்களுக்கு h ன்னு ரூட் h into ரூட் h ன்னு வருது. இங்க ஒரு ரூட் 2 இங்க ஒரு ரூட் 2 வெளியில எடுத்துட்டோம்னா 2ன்னு கிடைக்குது. அடுத்து இங்க ரூட் 3 இருக்கு. அப்படின்னா ரூட் 3h/2. அப்ப ரேஞ்ச் எவ்வளவு பாத்தீங்கன்னா ரூட் 3h/2 அப்படின்னு இந்த क्वेश्चन 10th क्वेश्चனுக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட்பா.